அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையை நான் ரொம்ப முக்கியமான ஒரு மேடையாக பார்க்குறேன். நான் வெற்றி பெற்றவர்கள் மேடையில் நின்றுட்டு வெற்றி பெற்றவர்களை பற்றி பேசுவது என்பது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும். அல்லது நிறைய பிரபலங்கள் இருக்கிற மேடையில் நம்மளும் ஒருத்தராக இருக்கிறது அதுவும் விரும்பக்கூடிய மேடையாக இருக்கும். ஆனால் இந்த மேடை ரொம்ப வித்தியாசமான ஒரு மேடையாக நான் கருதுறேன். அதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய மாப்பிள்ளை குகன் தான். ஏன்னா நான் பழகின காலத்துல நிறைய அண்ணன் சொல்லி தான் நிறைய பேர்த்த சினிமாவில் கூப்பிடுவேன். நான் அதிகமாக மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்ட கேரக்டர் குகன். நான் பார்த்த கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கணத்திலிருந்து இந்த கணம் வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகமும், ஆனால் பிரபாகரன் சொன்னது போல அந்த சினிமா மேலே உள்ள காதலும், அவனை ஒரு நாடோடியாகவே இந்த சினிமா பல காலகட்டங்களில் தூக்கி எறிஞ்சிருக்கு. ஆனால் இவ்வளோ காலம் அவளை எல்லாம் சடிச்சு இந்த மேடைக்கு வரத்துக்காண்டி அவன் பட்ட சிரமங்கிறது எழுத்துல எழுதவே முடியாது. ஆனால் எப்போதுமே அவனுடைய முகத்திலையும் சரி வார்த்தையிலையும் சரி சோர்வு வந்ததே கிடையாது. அப்படி அவன் இப்போ அண்ணா சொன்னார், ஒரு தண்ணீர் கதை சொன்னார், சல்லடைய தூக்கி எறிஞ்சு மறைஞ்சிருச்சுன்னாரு. ஒரு ஜப்பானிய பழமொழி ஒன்று இருக்கிறது, தண்ணீரையும் சல்லடையால் அல்லலாம், அது பனிக்கட்டியாகும் வரை பொறுமை இருந்தால். அந்த பொறுமை தான் இன்றைக்கு இந்த மேடையை குகனுக்கு கொடுத்துருக்கு. உடனே குகன் அவர் வாழ்க்கை வந்திருக்கின்ற கருடானந்த சுவாமிகள் இப்பதான் அறிமுகமானாரு. பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆயிட்டோம் நாங்கள் 2 பேரும். ஏன்னா பகுத்தறிவு கலந்த ஆன்மீகம் என்பது அரிதான ஒன்று. பேசும்போது பரவாயில்லை, எந்த வர்ணாசிரமத்துக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாமல் மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் ஐயா கருணானந்தாவிடம் இருக்கிறது. இந்த ஒரு மணி நேரம் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு ரொம்ப பகுத்தறிவாளராக இருக்காரு, ஆன்மீகத்திலேயும் ரொம்ப நேர்மையா இருக்காரு. அவர் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த படம் இந்த களத்துக்கு இங்கே வரத்துக்கு காரணமா இருந்த தயாரிப்பாளர் ஜெசிகா. ஏன்னா அவங்க இன்னைக்கு குகன் கூட உட்காந்துக்கிட்டு அவ்வளோ வேலைகள். என்னை ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, மாப்பிள்ள யாரை கூப்பிடுறனே தெரியல, எல்லாம் தேர்தல் நேரமா இருக்குனாங்க. நாங்களும் எல்லாரும் முயற்சி பண்ணோம். 2 விஷயம், ஒன்று தேர்தல் பிரபலங்களை பயமுறுத்தியது, இன்னொன்று கலைஞர் அரங்கம் பயமுறுத்தியது. ஏன்னா எதுக்குள்ளேயும் மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கையிலேயே உகன் மீது உள்ள நட்பு, அவன் மீது உள்ள மரியாதையும் அக்கறையும் இருந்தால் கூட இந்த நேரத்துக்குள்ள இந்த வளாகத்துக்குள்ள வந்தா எங்க நிறமாறி போய்விடுமோங்கிற ஒரு பயம் அநேகமா ஒரு 50-60 பேர்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டிருப்போம்னு நினைக்கிறேன். அப்பதான் சொன்னாரு, மாமாப்பிள்ள யாருமே வேண்டாம், நம்மளை நம்பி யாரு வராங்களோ உட்கார வச்சு நம்ம பண்ணுவோம்னாரு. அப்ப நான் சொன்னேன், 21 டிபார்ட்மெண்ட் நீ கையில எடுத்துட்ட, நான் கூட வேண்டாம், இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்கடா, அதுதான்டா வெற்றி. ஏன்னா உனக்கு நீ அவனை விட என்ன யாரு என்னை நம்ப போறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அவ்வளவு தன்னம்பிக்கை. அதே மாதிரி அண்ணன் சண்முகமா இருக்கட்டும், பிரபாகரன் இருக்கட்டும், அங்க இருக்கிற இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளர் இருக்கட்டும், எல்லாருமே நட்பு ரீதியா இங்க வந்தோடனே அவர்களுடைய பிரியமானவர்களா மாறி மேடைக்கு வந்திருக்காங்களே தவிர இங்க வர வரைக்கும் இந்த மேடையை அலங்கரிப்பதற்காக யாரையும் கூப்பிடல. குகன் என்னத்தை சம்பாரிச்சாரோ என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா மனுஷன்ல நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கான். எந்த பக்கம் போனாலும் சரி, எப்படிதான் அவனால இந்த உற்சாகமா இருக்க அப்படின்னு தெரியவே தெரியாது. அவ்வளவு உற்சாகமானாலும் எப்ப கேட்டாலும் பகிரங்கமா இது ஒரு ஒரு டால்பின் சவுண்ட்ல பேசுறது மாதிரி அவன் குரல் இருக்கும். எனக்கு அதை பாத்தீங்கன்னா நீங்க டயலாக்லயே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் மீறி சினிமாவத்திலே மிகப்பெரிய அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும். நம்மளாம் சினிமாவுக்கு சிரமப்பட்டு இன்னும் உதவி இயக்குனராகவே, இன்னும் சாதாரண துணை நடிகர்களாகவே 5 வருஷம் 6 வருஷம் போராடிட்டு முடியாம மறுபடியும் தன் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமலும் இந்த ஊர்ல வாழ முடியாமலும் எத்தனை பேர் இந்த நாடோடியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு சலிப்பு வந்துடும் சினிமா மேல. ஆனா இத்தனை வருட காலம் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தப்போ ஏறத்தாழ ஒரு 30 வருஷமா கஷ்டப்படுறான். இப்பதான் அவங்க அப்பாவையும் பார்த்தேன். எங்க ஊர்லன்னா ஏதாவது அவனுக்கு செஞ்சு கொடுத்துருவேன், எங்களுக்கு சினிமாவில் யாருமே தெரியாதியா, ஊர்ல எதையும் நான் செஞ்சு கொடுத்துருவேன், இந்த ஊர்ல சினிமாவில் எங்களுக்கு என்னவா செய்ய முடியும், ஏதோ ஆசைப்பட்டான், ஏதோ பண்றானோ, வந்துட்டான், மேடை வரைக்கும் வந்துட்டான், இதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும் போதுதான் தெரிஞ்சு இந்த மாதிரி அம்மா அப்பாக்கள் அமைவதை சினிமாக்காரங்களுக்கு கொடுத்து வச்ச வரம். போய் ஜெயிக்கலன்னா மரியாதை மாடு மேய்க்கடா, கல்யாணத்தை பண்ணடா, வேர்ல வரல, வயக்காட்ட பாடுறான்னு சொல்லி விரட்டிட்டு இருக்கிற அம்மா அப்பாவுக்கு பத்தியில
ஆசைப்பட்டுட்டல போ எதுவாவது பார்த்துருந்தா. எங்க அம்மா அப்பாவை பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கும் போது அந்த வரிகள் தான் அப்பாவை பார்க்கும்போது யாகம் வந்துச்சு. உங்களுக்கு என் மீது பாசம் இல்லை, அதனால் முதல் குழந்தையாக பெறவில்லை. இப்படி ஒரு கவிதை ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா நான் கடைசி பையன், 8வது பையன். அதுல ஒரு வரி சொல்லியிருப்பேன், எது எப்படியோ நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை, எனக்கான சிந்தனைகளையே என்னுடைய பிரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை, நான் எது செய்தாலும் அமைதியாகவே இருந்தீர்களே அதற்காக நன்றின்னு சொல்லி அந்த கவிதையை முடிச்சிருப்பேன். ஒரு நீண்ட கவிதை. அதனால அவன் என்ன செய்யறானே தெரியுமோ தெரியாதுல்ல, அமைதியா இருந்து அவனுக்கான வழியை திறந்து விட்டதுனால நிஜமா நீ விழுந்து வணங்க வேண்டியது அம்மா அப்பா அக்கா கால்கள் தான். ஏன்னா எப்பவுமே ஒரு சகோதரிய பாசம் சகோதரனுக்கு தான் தெரியும். அது பார்க்கும்போது பார்த்தோம், ஒரு தோழமையோடு அவங்க அரவணைத்து அந்த பாசத்தை இந்த மேடையில வரத்து கொண்டு என் தம்பி ஏறி நிக்கிறான், என் அண்ணன் ஏறி நிக்கிறாங்கிற அந்த பாசங்கிறது வேற. எனவே இது ஒரு வித்தியாசமான ஒரு விழா. எனக்கு இதுல என்ன இன்னும் கொஞ்சம் மரியாதை உண்டு குகன் மேல அப்படின்னா, உங்களுக்குலாம் தெரியும் தஞ்சாவூர்ல பேராவூருங்கிற மாவட்டத்திலேயே அங்க குருவிக்கரம்பை சண்முகம் அவங்க வம்சாவளியில, அதாவது ஒரு வகையில பெரியப்பா முறைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த வம்சாவளியில அவர் யாருன்னா இந்த தலைமுறைகளுக்கு தெரியாது நினைக்கிறேன், மற்ற பத்திரிகையாளர்களுக்கு நிறைய தெரியும். ஐயா பாக்கியராஜ் மூலமா தான் ஒரு பாடலாசிரியராக இருந்தார். அவர் நம்ம கல்லூரியில தமிழ்த்துறை தலைவராக இருந்தார், பச்சையப்பன் கல்லூரியில் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் எழுதின முதல் பாட்டு கவிதை அரங்கேற நேரம் மலர் காணல்கள் பாரிமாறும் வேகம், இந்த மாதிரி புகழ்பெற்ற பாடல்களை பாடிய ஒரு கவிஞனின் அந்த ரத்தத்திலிருந்து அந்த உணர்விலிருந்து வந்ததுனால எனக்கு குகன் மேல ரொம்ப எனக்கு பாசம் உண்டு. எப்படி சொந்த படம் எடுத்து கண்ணதாசன் ஐயா நஷ்டத்துல போனாரோ, சொந்த படம் எடுத்து இப்படி மேத்தா ஐயா நஷ்டத்துல விழுந்தாரோ, அதே போல ஒரு காலகட்டத்தில் சொந்த படம் எடுத்து குருவிக்கரம்பை சண்முகம் ஐயாவும் ஒரு இழப்பை சந்திச்சாரு. ஆனாலும் தன் முன்னவர்கள் இழந்ததை பின்னவர்கள் பிடிப்பது என்பதுதான் காலத்தின் கட்டாயம். இந்த காலம் என்னை துரத்திக் கொண்டே இருந்தாலும் என்னுடைய இலக்கு ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையில ஓடி இந்த இடத்துல நிக்கிறான். இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அதெல்லாம் நான் எதை பத்தியுமே பேச மாட்டேன். உழைப்பவன் இறைவனின் பிள்ளை, உழைப்பவன் தோற்பதே இல்லை. நீ ஜெயிச்சிட்ட. வாழ்த்துக்கள். மேடையில் அமைந்திருக்கும் பெரியோர்களே, பத்திரிகை நண்பர்களே, எங்கள் மேடை பேச்சு பழக்கம் இல்லை, நாங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படி தான் இருந்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் குகன் எனக்கு ஒரு 2 வருடமாக நல்ல பழக்கம். நம்ம என்ன சொல்லுவோம்னா, வானமே எல்லமோ கடலுக்கு எல்லை மாதிரி வங்காள எடுத்திருக்காரு. ஆனால் அவருக்கு எல்லையே கிடையாது. 21 ஃப்ரேம் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி இந்த லிமிட்லெஸ் குகன் நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டில் நம்ம சமைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா, சாம்பார் வைக்கும்போதோ இல்லை குழம்பு வைக்கும்போதோ உப்போ காரமோ கம்மியாகலாம். ஆனால் அவர் எல்லாத்தையுமே கலந்து பண்ணியிருக்காங்க. ஒரு டைரக்ஷன், ஃபோட்டோகிராஃபி, மியூசிக்கு, சிங்கிங்கிறது இட் இஸ் நாட் அ ஜோக்குங்க. ஏன்னா ஒரே ஒரு ஆள் எல்லாத்தையும் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. அது என்ன வருத்தமாக இருக்குன்னா, நம்ம பத்திரிகையாளர்களாக நம்மளாம் யாருன்னு தெரியல, நம்மளாம் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தர மாட்டேங்கிறோம், வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறோம். ஏன்னா இவர் இந்த மாதிரி கலைகள்லாம் வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்தாலும் நம்ம பிகாஸ் அவர் இது மட்டும் இல்லை, அவருக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது. இது நம்ம என்கரேஜ் பண்ணாதான் அவர் திறமை வெளிவரும். ஸோ அதனால குகனுக்கு இந்த படத்துக்கான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொண்டு அமர்கிறேன். தேங்க்யூ.